பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக கூறி சென்னையில் அதிமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வள்ளுவர் கோட்டம் அருகே மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது தமிழக அரசை கண்டிக்கும் வகையில் கண்களில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு அவர்கள் முழக்கம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வளர்மதி, பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் அப்பா என கதறும் குரல் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேட்கவில்லையா என கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தால் பாலியல் குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் இந்த பாலியல் சீண்டலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். இந்த பாலியல் சீண்டல், சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் உறுதியாக வரும்.